தேர்தல் முடிந்ததும் வி.கே. பாண்டியாவிற்கு ஏற்பட்ட கதி, எங்கே அவர்? வெளிவரும் உண்மைகள். 2024 லோக்சபா தேர்தல் முடிவுகள் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமாக அமைய 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்க உள்ளார். அதோடு இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டத்தில் முக்கிய கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்டது மட்டுமின்றி பிரதமர் நரேந்திர மோடியை தேசிய திறனாய்வு கூட்டணியின் தலைவராகவும் லோக்சபா குழு தலைவராகவும் அனைவரும் ஏற்றுக்கொண்டு மீண்டும் பிரதமராக அவரை பொறுப்பேற்க சம்மதம் அளித்துள்ளனர். இதனையடுத்து பிரதமர் நரேந்திர மோடி வருகிற 9ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பதவியேற்பு விழாவில் உலக நாடுகளின் பிரதமர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த கொண்டாட்டத்தை ஒட்டுமொத்த பாஜகவும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றது. மேலும் இந்த தேர்தலில் பல மாநிலங்களில் பாஜக எதிர்பார்த்ததை விட அதிக வாக்குகளை பெற்றுள்ளது. குறிப்பாக ஆந்திரா, ஒடிஷா மற்றும் கேரளாவில் தனது முதல் வெற்றியை பதிவு செய்த பாஜக ஒடிஷாவில் தனது தலைமையிலான ஆட்சியை நிறுவியுள்ளது. இது ஒடிஷாவை தன் கோட்டையாக வைத்துக் கொண்டு வந்த நவீன் பட்நாயக்கிற்கு பேரிடியாக உள்ளது. அதாவது சுமார் 24 வருடங்களாக ஒடிஷாவில் தொடர்ந்து 5 முறை ஆட்சி செய்து வந்த பிஜேடி தலைவர் நவீனுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் படுதோல்வியை அளித்துள்ளன. 21 மக்களவை தொகுதிகளை கொண்ட ஒடிஷாவில் பிஜேடிக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்கவில்லை. ஆனால் சட்டப்பேரவையின் 147 இடங்களில் 79 இடங்களை பாஜக பெற்று முதல் முறையாக தனது ஆட்சியை அமைத்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி முதல் ஒடிஷாவின் முதல்வராக இருந்து வந்த நவீன் பட்நாயக்கிற்கு நெருக்கமான அதிகாரியாக செயல்பட்டு வந்த வி.கே. பாண்டியன் பொதுவெளியில் தென்படவில்லை என செய்திகள் வெளியாகியுள்ளன. மேலும் நவீன் பட்நாயக் தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் அளிக்கச் சென்ற பொழுதும் அவருடன் பாண்டியன் செல்லவில்லை என கூறப்படுகிறது. யார் இந்த வி.கே. பாண்டியன் என பார்க்கும் பொழுது மதுரையை சேர்ந்த இவர் 2000ஆம் ஆண்டு பேட்ச் பஞ்சாப் கேடர் IAS அதிகாரியாக பணியாற்றியுள்ளார். பிறகு அவர் சுஜாதா என்னும் ஒடிஷா அதிகாரியை திருமணம் செய்து கொண்டு தனது பணியையும் ஒடிஷாவிற்கு மாற்றிக்கொண்டார். அந்த சமயத்தில் அவரது திறமையால் ஒடிஷா மக்களிடம் நல்ல வரவேற்பையும் பெற்று வந்ததால் பாண்டியனை முதல்வர் நவீன் தனது நேரடி செயலராக நியமித்தார். நவீனின் இந்த முடிவு அக்கட்சியின் பல தலைவர்களை ராஜினாமா செய்ய காரணமாக அமைந்தது. இருப்பினும் நவீனின் நிழலாக செயல்பட்டு வந்த பாண்டியன் கடந்த அக்டோபரில் தனது பதவியை விருப்ப ஓய்வு பெற்று பிஜேடியில் இணைந்து முழு நேர அரசியலில் ஈடுபட்டார். இதனால் சட்டப்பேரவை தேர்தலில் மொத்த பொறுப்பையும் நவீன் பட்நாயக் பாண்டியனிடம் ஒப்படைத்தார். அதன் காரணமாக ஒடிஷாவில் நடந்து முடிந்த தேர்தல் வேலைகள் அனைத்தையும் முன்னின்று பரபரப்பாக நடத்தி வந்த வி.கே. பாண்டியன் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு எங்கும் தலை காட்டவில்லை என கூறப்படுகிறது. அதே சமயத்தில் பிஜேடியின் மூத்த எம்எல்ஏ சௌமியா ரஞ்சன் தோல்விக்கான புகாரை தனக்கு நெருக்கமான பாண்டியன் மீது வைத்துவிட்டு தலைவர் நவீன் ஒதுங்கக்கூடாது, யார் இவர், எப்படி தேர்தல் பிரச்சாரத்திற்காக கட்சி லெவலில் ஹெலிகாப்டரில் சுற்றி வந்தார், அதற்கான அதிகாரங்களை நவீன் தான் அளித்தார் என பல கேள்விகளை எழுப்பியுள்ளார். இது ஒடிஷா அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.